வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப கேப் விட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால வீடியோ எதுவும் போட முடியல, சாரி. இந்த பேக்கே வந்து முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிச்சுட்டு என்னால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக போடுறேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எடுத்தோடனே ஒரு ரவுண்ட் பீட் போட்டுட்டு 2 சைடும் ஒரு ரைஸ் பீட் போட்டு திருப்பி ரவுண்ட் பீடில் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சீட் பீட் இது, ஒரு ரவுண்ட் பீட் இது. இதே போல் இன்னும் 2 போட்டுக்குவோம். இப்போ நம்ம இந்த இது ஃபஸ்ட்டு போட்டோம், 2வது, 3rd, இது 4th, 5th ஒன்று வந்து நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு ஒயிட்டு லாங் பீடு, ரவுண்ட் பீடு, இன்னொரு லாங் பீடு. நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை சுற்றியும் எடுத்துகிட்டு போகணும். இந்த இதில் க்ராஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம சைடில் கொண்டுட்டு போகிறோம். ஸோ இங்கேயும் அதே போல் தான் ஒரு ரவுண்டு இந்த இதுக்கு நேராக இது மாதிரியும் இதுக்கு நேராக இதை லாங் பீடும் போட்டுக்கோங்க. ரைஸ் பீடு, சாரி. இந்த இதில் இது 2 இது போட்டு லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சீட் பீட்குள்ளார நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இங்கே இப்படி வரும். சாரி, சீட் பீடுன்ட்டு ரைஸ் பீடு. சீட் பீடு தான் வாயில் வருது, ரைஸ் பீடே வரமாட்டேங்குது, சாரி. திருப்பி இப்போ வந்து ஒரு ரைஸ் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு போட்டு நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம், இந்த ஸ்டெப்பை. அதே போல் இது லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சீட் பீட்குள்ளார விட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நான் 2 சீட் பீட் ரவுண்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். 4 பெட்டல் ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ரைஸ் பீடு அண்ட் ஒரு ரவுண்ட் பீடு போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவும் சேமாக வரும். ஸோ இது நமக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் இந்த சைடுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த சைடில் கவர் பண்ணிடலாம். இந்த 3 பீட்குள்ளாரையும் நம்ம போயிட்டு வந்திருக்கணும். 2, ஒரே ஒரு பீட்டு போட்டு நம்ம இதை க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ இதோடு இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடியில் இது வந்து பேஸு, இது சைடில் 2 சைடும் நமக்கு வந்திருக்கு. சென்டரில் கேப் தெரியுதுங்களா? இதே போல் நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போகணும். மேலே எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம அவ்வளோ இதை எடுத்துகிட்டு போகலாம். இது 3ன்னு இருக்கிறதுனால நம்ம 4 இல்லை 5 வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு டோட்டல் 4 பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நான் திருப்பியும் ஒரு ஒயிட் அண்ட் ஒரு ப்ரௌன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே நம்ம வந்து ஒரு 4 to 5 இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம்.
இந்த இது வரைக்கும் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் 1 2 3 லைன் போட்டிருக்கேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டல் ஒரு சைடு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 லைன் டோட்டலாக கொண்டு வந்திருக்கேன். இங்கிட்ட 5 இங்கிட்ட 9 இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது ஹேண்டிலும் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எல்லாம் நார்மலாக போடுற ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை மட்டும் காட்டுறேன், நான் ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியான பேக் தான். ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.